இங்கு எட்டி என்பது எட்டிக்காயை குறிக்கிறது. ஒரு சில பழங்கள் காயாக இருக்கும்போது புளிப்புத்தன்மையை கொண்டிருக்கும். பழுத்த பின்போ ருசிப்பதற்கு இனிய சுவையை கொடுக்கும். ஆனால் கசப்புத்தன்மையை கொண்டிருக்கும் எட்டிக்காயோ பழுத்த பின்பும் கசப்புத்தன்மையை கொண்டிருக்கும். ஆனால் கசப்பு தன்மை கொண்டிருக்கும் எட்டிக்காயோ பழுத்த பின்பும் அதே கசப்பு சுவையை கொண்டிருப்பதோடு உயிர் கொல்லும் நச்சுத்தன்மையும் உடையது. அதனால் அந்த எட்டிக்காயை காயாக இருந்தாலும் சாப்பிட முடியாது, பழுத்தாலும் சாப்பிட முடியாது. எனவே எட்டிக்காயினால் பயனில்லை. அதேபோல் ஈகை செயலில் ஈடுபடாத மனிதர்கள் வாழ்ந்தாலும் ஒன்றுதான், இறந்தாலும் ஒன்றுதான். எந்த வேறுபாடும் இல்லை. எனவே ஈகை செயல் செய்யாதவர் வாழ்ந்து பயனில்லை. இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும். அதுதான் உண்மையான ஈகையாகும். வசதியானவர் மற்றொரு வசதியானவருக்கு பொருள் கொடுத்து உதவுவது அவ்வுதவியில் ஒரு பயனும் இல்லை. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களிடமும் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. எனவே எதையும் எதிர்பார்க்காமல் ஏழைகளுக்கு தம்மிடம் இருப்பதை வழங்குவதே உண்மையான ஈகைச் செயல். இதைதான் இப்பழமொழி குறிக்கிறது.